You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பாரிஸ் போக போகிறோம். அதுதான் இந்த வீடியோஸ்லாம் இருக்க போகுது. நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொஞ்சம் போகலாம். நம்ம வந்து ஒரு வழியாக பாரிஸ்க்கு வந்துட்டோம். கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் பாரிஸ் வந்து ஏதோ நியூவாக கட்ட போகிறோம் அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் எந்த ப்ராசஸுமே பண்ணலை அப்படின்னா இருக்குது. நான் பாரிஸ் பார்க்கும்போது யோசிப்பேன், இது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனே இல்லாமல் அங்கங்கே ஏதோ பண்ண மாதிரி இருக்கும். வரதுமே ஒரு குட்டி சந்துலேருந்து என்ட்ரி ஆகிற மாதிரி தான் இருக்கும். என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். கவர்மெண்ட்னால வேறு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இதை கட்டணும் அப்படின்ட்டு. ஏதோ 3 ஃப்ளோர் வச்சு ஏதோ கட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் நடைமுறைக்கு வருமா வராதான்னு எனக்கு தெரில. இந்த கவர்மெண்ட் பற்றியும் எனக்கு தெரில. அவன் சொல்லுவான், செய்கிறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு ஆக்கி விட்ருவான். நம்ம வந்து ஒரு வழியாக வந்து பீட்ஸ் வாங்குறதுக்காக தான் பாரிஸ் வந்தோம். பாரிஸில் வந்து எதுக்கு பீட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம பாரிஸில் ஒரு பேக் வாங்குகிற ரேட்டு நம்ம வீட்டுக்கிட்ட வந்து பத்த மாட்டேங்குது. அதுக்கு வந்து நம்ம இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர ஆரம்பிச்சிட்டேன். இந்த வெளியே ஃபுல்லாகவே வந்து வெஜிடேபிள், ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் வந்து அவ்வளோவா பார்த்தது கிடையாது. ஒரு வழியாக நடந்து நம்மளுக்கு எங்கே வாங்க போகணுமோ அங்கே வந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து டிராஃபிக்காக தான் இருக்கும் எப்போவுமே. அதுவும் 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா செத்துட்டோன்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே வீட்டுக்கு போகிற இது வாங்கிடும். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ராபெரி எல்லாமே இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி அண்ட் தென் வந்து வாட்டர்மெலன். இப்போதைக்கு வந்து ரம்ஜான் டைம்னால வந்து ஃபுல்லாகவே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. நீங்களும் வந்து பாரிஸ் வந்திருக்கீங்க, பார்த்துருக்கேன் அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுக்கு தேவையான இடம் வந்து இன்னும் தூரமாக போகணும். நான் வந்து இது ஒரு 5 அப்படின்ற மாதிரி போயிருந்தேன். 5 போயிட்டு நமக்கு தேவையானது வாங்கிட்டு நம்ம உடனே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறது வாங்குறதெல்லாம் நமக்கு டைம் ஆகாது. நம்மளுக்கு என்ன டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பஸ்ஸு டிராஃபிக்கில் நடுவில் மாட்டிப்போம். அது மட்டும்தான் நமக்கு டைம் ஆகும். மற்றபடி வேறு எதுவுமே நமக்கு டைம் ஆகாது. நம்ம தேடி போகிற இடம் போய்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் வந்து ஸ்கை வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சன்செட் வந்து அந்த டைமிங்கில் எனக்கு பார்க்கவே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் நடந்து போய்கிட்டே இருக்கேன். இன்னும் வரல அப்படின்ற மாதிரி இருக்குது. நானும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம போவோம். ஏன்னா வந்து ரிட்டன் வந்து நம்ம பஸ்ஸில் போகணும். நம்மளுக்கு பஸ்ஸில் இருக்கான்னு அங்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். விறுவிறுன்னு நடந்து ஒரு வழியாக வந்து எனக்கு எந்த கடை வேணும் அந்த சந்துக்குள்ளே நான் வர ஆரம்பிச்சிட்டேன். இந்த சந்து ஃபுல்லாகவே வந்து கேர்ள்ஸ்க்கான அந்த திங்ஸு, பீட்ஸு, நாட் வைக்கிறது மாதிரிலாம் நிறைய இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். தென் வந்து பீட்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே இருக்கும். நமக்கு என்ன தேவையோ எல்லாமே இவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் நம்ம என்ன தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் இவ்வளோ தான் வாங்க வந்தேன். பிகாஸ் என்கிட்ட எல்லாமே இருக்குது. இது மட்டும் லைட்டாக என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் எதுக்கு இதை வந்து பாரிஸில் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆரி ஒர்க் போட்டுட்ருக்கேன். அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆரி ஒர்க்குக்குமே வந்து எனக்கு ஒரு பேஜஸ் இருக்குது. அதையுமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றிகள் அதற்காக. அந்த பேஜில் நான் வீடியோஸு லைவ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதுக்காக வந்து நான் வந்து போட்டிருக்கேன். நிறைய பேர் நினைப்பீங்க, இதுதான் அந்த ஆரி ஒர்க் தான் என்னோட ஒர்க்கேவா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது கொஷின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கொஷின் எல்லாத்துக்குமே வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். தென் அதே மாதிரி வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் வந்து நான் பாரிஸில் எல்லா திங்ஸும் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பஸ் ஸ்டாப்புக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமாக க்ராஸ் பண்ணுறதுக்கு நின்றுட்டுருந்தேன். நின்று என் டிரைவரே பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா எனக்கு நின்றுது அப்படின்ற மாதிரி.
ஒரு வழியாக வந்து நான் க்ராஸ் பண்ணி என்னோட ஊரை ஜோனுக்கு கூட நான் வந்துட்டேன். இது வந்து ஃபுல்லாகவே பஸ்ஸு போய்க்கிட்டே தான் இருக்கும். இந்த சைடுமே சரி, இந்த சைடுமே சரி அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம பார்த்து தான் க்ராஸ் பண்ணணும். இது வந்து நம்ம யார் மேலேயுமே வந்து பழியும் போட முடியாது. பழி போடும்போது நம்ம உயிர் நமக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. அதனால வந்து நம்ம யாரையுமே வந்து நம்ம செய்கிற தப்புக்கு அடுத்தவங்க வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. அதனால் வந்து நான் வந்து பார்த்து நல்லா கவனமாக க்ராஸ் பண்ணேன். ஒரு வேளை நான் இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த பக்கம் வந்து நான் பஸ்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து 2 பஸ்ஸஸ் போகும். ஒன்று வந்து 35, ஒன்று வந்து 20. அது ரெண்டுமே எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஹைலைட்டே என்னென்னா நான் நினைப்பேன், இப்போ 20 பஸ்ஸு எங்கள் வீட்டுக்கு இல்லைன்னா 21லாம் வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் க்ராஸாக தான் போகும், வேறு சைடு தான் போகும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன். அதெல்லாம் வந்து டோட்டலாக வேறு டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கே போகும். அது கூட தெரியாமல் நான் சின்ன வயசுல இப்போ 35னா 34 வந்து இது நம்ம வீட்டிலேருந்து இந்த சைடு போகும், அதனால் நம்ம இதில் போய்க்கலாம் அப்படின்லாம் நினச்சிட்ருப்பேன் நான். அது மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்களா? மற்றவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு வழியாக வந்து 20 நமக்கு கிடைக்கல. அதனால் வந்து 35 தான் கிடச்சிது. 35 கிடச்சோடனே நான் 35ல் ஏறிட்டேன். 35ல் ஏறுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 35ல் நமக்கு சீட்டு கிடைக்கணுமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே நிறைய கூட்டமாக இருக்கும், நிறைய பஸ் இருக்கும். ஆனால் நமக்கு தேவையான பஸ் வந்து தேவையான நேரத்தில் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி தேவையான நேரத்தில் பஸ்ஸு கிடைச்சாலும் அது வந்து நமக்கு இதுவாகாது. இவங்கலாம் வந்து கொத்தமல்லி வந்து 10 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. புதினா, கொத்தமல்லி இதெல்லாம். ஒரு வழியாக வந்து நான் வந்து என்னோடய பஸ்ஸை கண்டுபிடிச்சேன். ஆனால் பஸ்ஸில் எனக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ சேட். அதுதான் அன்ஃபார்ச்சுனேட்லி பெரிய கேவலமான ஸ்டோரி. நானும் வந்து பார்த்தேன், ஆன்ட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி இவங்க பக்கத்தில் உட்காரலான்னு பார்த்தா ஒரே காற்றும் இல்லை. ஒரு வழியாக வந்து பஸ்ஸு கிளம்பிடுச்சு. நான் வந்து என் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். எனக்கு பேக்கில் சீட்டு கிடச்சிது. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.